அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் தொட்டது அனைத்தும் பொன்னாகக்கூடிய ஒரு தருணமாகவும், அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு என்பது மகிழ்ச்சியின் உச்சத்தையே பெறக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதி ஜென்ம ராசியை விட்டு விலகியதே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 3இல் ராகுவும் 9இல் கேதுவும் இருப்பது, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது நன்மை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்க போகிறார். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக நிச்சயமாக மாறும். ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது, தொட்டது அனைத்தும் பொன்னாகும் இனிமையான தருணமாக அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரத்தை மாற்றப் போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் பல்வேறு விதமான விசேஷ தருணமாக பார்க்கப்படுகிறது. தை திருநாள் முதல் நாள் அன்று பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மாட்டு பொங்கல், உழவர் தினம் என, காணும் பொங்கல் என பல்வேறு விதமான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் இப்படி விழா கோலம் போன்று இருக்கக்கூடிய தருணத்தில் கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது, மிக முக்கியமான இந்த வாரத்தின் நாயகனாக திகழக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் வளர்பிறை சந்திரனாக சஞ்சரிக்கிறாருங்க. அதற்கு பிறகு 18ஆம் தேதி வரை ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன். 18இலிருந்து 20ஆம் தேதி வரை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன். 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன். சந்திரனின் அமைப்பில் இப்படி அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரக நிலைகள். ஏனென்றால் சந்திரன் மற்றும் சனி இணைவு என்பது உணர்வு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதை கிரக அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ஆற்றல் மிக்க ஆக்கப்பூர்வமான 2 கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இணைவு காரணமாக புணர்ப்பு யோகமானது உருவாகிறது. எனவே இந்த தருணத்தில் அரசியல், பொது வாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கு சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். ஆன்மீக தொன்று ஆற்றுவதற்கான பல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக 10இல் 8 நபர்களுக்கு இந்த யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக சனி மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது சனியுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக தலைமை பதவி தேடி வருவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறதுங்க. உத்தியோக ரீதியாக கடின உழைப்பை செயல்படுத்துவதற்கும் அதற்கு ஏற்ற பலனை பெறுவதற்குமான வாய்ப்பு மிகுந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சகிப்புத்தன்மை, பெருந்தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை இவை அனைத்தும் இயல்பாகவே உங்களுடன் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை சனி மற்றும் சந்திரனின் அமைப்பு இந்த வாரத்தில் மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாது ஆணவம் இல்லாமல் அமைதியாக அனைத்து விதமான காரியங்களையும் சாதித்து காட்டக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர் சனி மற்றும் சந்திரன். எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது. அதற்கு பிறகு ராகுவுடன் இணைகிறாருங்க சந்திரன். சந்திரன் ராகுவுடன் இணையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. ஒரு நபரை மிக சிறந்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக ராகு மற்றும் சந்திரனின் அமைப்பு மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கிரக இணைவானது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது சர்வதேச அளவில் தொழில், வியாபாரம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்
போகிறாருங்க சந்திரன். மாதத்தில் குறிப்பாக தை மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலுவாக 2 கிரகங்களான சனி மற்றும் ராகுவுடன் இணைந்து சஞ்சரித்ததற்கு பிறகு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன். அதிலும் குறிப்பாக வளர்பிறை சந்திரனாக சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாக கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சந்திரன் மற்றும் குருவின் இணைப்பு காரணமாக சுப கிரகங்களின் சேர்க்கையால் இரட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக உருவாகிறது. சகட யோகத்தின் மிக முக்கியமாக உள்ள 2 கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளும் வெற்றிகரமான நிகழ்வு இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு மற்றும் சந்திரனின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது. இதை தவிர மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மேசராசியில் குருவும் சந்திரனும் இணைந்து 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை சஞ்சரிக்கின்றன. அதற்கு பிறகு சந்திரன் உச்சம் பெறுகிறாருங்க. ரிஷபராசியில் உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த காரியமாக இருந்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். மகிழ்ச்சியின் உச்சத்தையே இந்த வாரத்தின் இறுதியில் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது சமகிரகமாக உள்ள குரு மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது பல சங்கடங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னியிலும் அமர்ந்திருப்பது பல சங்கடங்களை விளக்குகிறது. செவ்வாய் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. நட்பு ராசியில் அமர்ந்திருக்கிறார். மிக விரைவில் உச்சம் பெற போகிறார். எனவே இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிதாக பல காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதோடு புதிய சொத்துக்கள் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி வரை விருச்சிக ராசியிலும் அதற்கு பிறகு தனுசு ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பால் நல்ல மாற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது. சூரியனை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் மகர ராசிக்கு வருவது மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் குருவின் ஆட்சி வீட்டியான தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் பல சங்கடங்கள் நீங்கும். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அனைத்து விதமான நிலைகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. மகர ராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு. ராசியின் அதிபதியான சனி பகவானும் 7.5 சனியின் கடைசி காலகட்டமாக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்திவிட்ட மாட்டாருங்க. கும்பராசியில் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல சங்கடங்களை நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3இல் இருக்கக்கூடிய ராகு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரியங்களையும் தகர்த்தெறிகிறார். 9இல் இருக்கக்கூடிய கேது அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத விரய செலவுகள் அதீதமாக இருக்கலாம். உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மராசிக்கு வருவதால் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் தை திருநாளாம் பொங்கல் பண்டிகை என்று விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.